தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப். இறக்குமதி வரி உயர்வு என்கின்ற பெயரிலே அவர் செய்த பைத்தியக்காரத்தனங்களை எல்லாம் ஏற்கனவே இன்னொரு வீடியோவிலே பார்த்தோம். இப்பொழுது சேவை தொழில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மீது பயங்கரமாக கை வைத்திருக்கின்றார் ட்ரம்ப். அமெரிக்க நிறுவனங்களிலே சேவை என்கின்ற முறையிலே வேலை செய்வதற்காக பிற நாடுகளிலே இருந்து மக்கள் அமெரிக்காவுக்கு செல்கின்றார்கள், அமெரிக்க நிறுவனங்களுக்கு செல்கின்றார்கள். பெரும்பாலும் அவர்கள் H1B என்கின்ற விசாவின் நுழைவு அனுமதி சீட்டின் கீழே பயணித்து செல்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சம்பளம் முதலியவற்றுக்கு அவர்கள் வரியெல்லாம் கட்ட வேண்டும், அது வேறு விஷயம். அந்த நுழைவு சீட்டுக்காக விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பத்தின் கட்டணத்தை கண்ணை மூடிக்கொண்டு உயர்த்தியிருக்கின்றார் ட்ரம்ப். அந்த கட்டணத்தை இப்பொழுது $1,00,000 ஆக்கியிருக்கின்றார். அதாவது இந்திய மதிப்பிலே சுமார் 88 லட்சம் ரூபாய். இதை இந்தியாவுக்கு எதிரான ஒரு மிக மிக முக்கியமான நடவடிக்கையாகவே கருதலாம். ஏனென்றால் இந்த விசாவின் மூலம் அனுமதி பெற்று அமெரிக்காவுக்கு சென்று அங்கே வேலை செய்கின்றவர்களிலே 70% மேலாக இந்தியர்கள் தான் இருக்கின்றார்கள். இந்தியா முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது. சீனா 2வது இடத்திலே இருக்கின்றது. ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கின்ற இடைவெளி மிக மிக அதிகம். அதாவது சீனா 2வது இடத்திலே இருந்த பொழுதிலும் அதன் எண்ணிக்கை மிக மிக குறைவுதான் கம்பேர் டு இந்தியா. இந்தியாவுடன் ஒப்பிட்டு நோக்குகையிலே அதனுடைய எண்ணிக்கை, அந்த விசாவிலே அமெரிக்கா செல்கின்ற பயணிகளின், அதாவது வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. இந்த கட்டண உயர்வை பற்றிய ஒரு தவறான தகவல் பொதுவாக மக்களிடையே இருக்கின்றது. அதை முதலிலே சரி செய்து விடுகின்றேன். இந்த கட்டணம் விசா வாங்குபவர் செலுத்த வேண்டிய கட்டணம் இல்லை. அவரை எந்த நிறுவனம் அமெரிக்காவுக்கு அழைக்கின்றதோ அந்த நிறுவனம் கட்ட வேண்டிய கட்டணம். மேலும் இது ஒரு முறை மட்டுமே கட்ட வேண்டிய கட்டணம் அல்ல, ஒவ்வொரு வருடமும் கட்ட வேண்டிய கட்டணம். எந்த நிறுவனம் வெளிநாட்டிலே இருந்து ஆட்களை தெரிவித்துக் கொள்கின்றதோ அந்த நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் கட்ட வேண்டிய கட்டணம். அதை தவிர பயணம் செய்பவரும் ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். அது ஆனால் சிறிய அளவிலே இருக்கும். அதிலே எந்த பெரிய மாற்றமும் இல்லை. இந்த H1B விசாவின் நடைமுறையை சற்று விரிவாக கூறிவிடுகின்றேன். அப்பொழுதுதான் இதுவரை நான் சொன்னதெல்லாம் நன்றாக புரியும். உதாரணமாக அமெரிக்காவிலே ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனத்துக்கு இந்தியாவிலே இருக்கின்ற என்னுடைய சேவை தேவை என்று வைத்துக்கொள்வோம். என்னுடைய கல்வி தகுதி, எப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்திருக்கின்றேன், என்னுடைய அனுபவம் என்ன, இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இந்தியாவில் இருக்கின்ற என்னை அந்த வேலைக்கு எடுத்துக்கொள்வதற்கு அந்த நிறுவனம் முடிவு செய்கின்றது. வேலைக்கு என்றால் நிரந்தரமான வேலை அல்ல, ஒரு ப்ராஜெக்ட் என்று வைத்துக்கொள்வோம். குறுகிய காலத்துக்கான ஒரு ப்ராஜெக்ட், 1 வருடம் இருக்கலாம், 2 வருடம் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். உடனே அவர்கள் அங்கே தெரிவித்து கொண்டு விட முடியாது. அதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கின்றது. அந்த நிறுவனம் முதலிலே அமெரிக்காவிலே H1B விசாவை எனக்கு கொடுப்பதற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும். மேலும் வெறும் விண்ணப்பம் மட்டும் போதாது, இந்தியாவிலே இருந்து என்னை வரவழைத்து கொள்ள வேண்டிய அவசியம் தங்களுடைய நிறுவனத்துக்கு இருக்கின்றது. ஏனென்றால் உள்நாட்டிலே அமெரிக்காவிலே இப்படிப்பட்ட கல்வி தகுதியும் தொழில் தகுதியும் வேலை தகுதியும் உள்ள ஒருவர் கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்கின்றது, கிடைப்பதில்லை என்பதை விளக்கமாக எடுத்து கூறி அதற்கான நிரூபணத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். அமெரிக்க அரசாங்கம் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விண்ணப்பத்தை சரிபார்த்து, அதாவது அந்த நிறுவனம் கூறியிருப்பதெல்லாம் சரிதானா, உண்மையிலேயே அமெரிக்காவிலே அப்படிப்பட்ட மேன்பவர் வேலை செய்பவர்கள் இல்லையா, அல்லது மிக மிக அரிதாகத்தான் இருக்கின்றார்களா என்பதையெல்லாம் பார்த்து, சரி இதனால் அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு இல்லை என்பதை ஓரளவாவது உறுதி செய்து கொண்டு அதற்கு பிறகுதான் H1B மூலம் என்னை அமெரிக்காவுக்கு வரவழைத்துக் கொள்வதற்கான உரிமையை அந்த நிறுவனத்துக்கு வழங்கும். இதுதான் நடைமுறை. அப்படிப்பட்ட அனுமதி கிடைத்த பின்பு அந்த நிறுவனம் எனக்கு தகவல் தெரிவிக்கும். நான் அமெரிக்க தூதரகத்திலே சென்று விசா வாங்கி கொண்டு அதன் பிறகு அமெரிக்காவுக்கு பயணிக்க வேண்டும். இந்த நடைமுறையிலே முதல் கட்ட நடவடிக்கை அமெரிக்க நிறுவனம், என்னை வரவழைத்துக் கொள்கின்ற அமெரிக்க நிறுவனம் எடுக்கின்றது. அதுதான் விண்ணப்பிக்கின்றது H1B விசாவுக்காக. அதாவது எனக்கு H1B விசா கொடுக்க வேண்டும் என்று அதுதான் விண்ணப்பிக்கின்றது. அந்த விண்ணப்பத்துக்கான கட்டணம்தான் இப்பொழுது தாறுமாறாக உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. இந்த கட்டணம் பல விஷயங்களை பொறுத்து இதற்கு முன்பு சுமார் $2,000 இருந்து $5,000 வரை இருந்தது.
இன்று வரை இருக்கின்றது. ஆனால் இன்று நள்ளிரவு முதல், அப்பொழுதுதான் இந்த புதிய அறிவிப்பு அமலுக்கு வருகின்றது, இன்றைய நள்ளிரவு முதல் அந்த விண்ணப்பத்துக்கான கட்டணம் $1,00,000, அதாவது சுமார் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒவ்வொரு வருடம் செலுத்த வேண்டும். ஒரு முறை மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டணம் இல்லை, ஒவ்வொரு வருடமும் செலுத்தப்பட வேண்டிய கட்டணம். அதனால் என்னை அமெரிக்காவுக்கு வரவழைக்கின்ற அந்த நிறுவனத்தின் நிதிச்சுமை மிக மிக அதிகமாகிவிடும். ஒரு வருடத்துக்கு $1,00,000 என்றால் ஒரு மாதத்திற்கு $8,333 அமெரிக்க ஆகின்றது. இது மிக மிக அதிகம். எனக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அவ்வளவு பணம் கொடுத்து என்னை அமெரிக்காவுக்கு வரவழைப்பதற்கு அந்த நிறுவனம் மிக மிக தயங்கும். என்னை அமெரிக்காவுக்கு வரவழைத்து கொள்வது அவ்வளவு விலை உயர்ந்ததாக ஆகிவிடும். அதற்கு பதிலாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறாக H1B விசா மூலம் யாரும் அமெரிக்காவுள்ளே வரவே கூடாது என்று அந்த தடையையே விதித்து விடலாம். அப்படி நேரடியாக தடை விதிக்காமல், முழு தடை என்று விதிக்காமல், இப்படி மறைமுகமாக தடை விதிக்கின்றார் ட்ரம்ப் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதற்கு அவர் கூறும் காரணம், அப்படி செய்தால்தான் வெளிநாடுகளிலே இருந்து இங்கே அமெரிக்காவுக்கு ஆட்களை தெரிவித்துக் கொள்கின்ற பழக்கம் ஒழியும், உள்ளூர்காரர்களுக்கு, அமெரிக்காவிலே இருக்கின்ற அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கும், இங்கே வேலை வாய்ப்புகள் பெருகும். இதுதான் அவர் கூறுகின்ற காரணம். இது இப்படிப்பட்ட ஒரு கருத்து 2 விதங்களிலே தவறாக இருக்கின்றது. ஒன்று, உண்மையிலேயே அமெரிக்காவிலே உதாரணமாக இந்தியர்களைப் போல கல்வி தகுதியும் தகுந்த அனுபவமும் உள்ள, நல்ல திறமைகளும் உள்ள நபர்கள் பெரிய அளவிலே, பெரிய எண்ணிக்கையிலே கிடைப்பது உண்மையிலேயே மிக மிக கடினம். குறிப்பாக இது மென்பொருள் துறைக்கு, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு மிக மிக பொருந்தும். எனவே குறிப்பாக இந்த துறையிலே நிறுவனங்களுக்கு தங்கள் வேலைகளை சரிவர நன்கு முடித்து கொள்வது மிகவும் சிக்கலாகிவிடும். 2, அப்படியே அங்கே ஆட்கள் கிடைத்தாலும் அவர்களுக்கு மிக மிக அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த நிறுவனங்கள் எந்த பொருட்களை உற்பத்தி செய்கின்றனவோ அல்லது எந்த சேவையை வழங்குகின்றனவோ அவையெல்லாம் விலை உயர்ந்ததாக ஆகிவிடும். இது அமெரிக்க மக்களின் வாங்கும் திறனை பெரிதும் பாதிக்கும். அமெரிக்க பொருளாதாரத்தையும் நாளடைவிலே மிகவும் பாதித்துவிடும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ட்ரம்ப் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக செய்து கொண்டிருக்கின்றார் என்று தான் தோன்றுகின்றது. ஏற்கனவே விதித்திருக்கின்ற அநியாயமான வரி விதிப்புகள் மற்றும் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த விசா கட்டணத்தின் உயர்வு, பன்மடங்கு உயர்வு, அதுவும் ஒவ்வொரு வருடமும் அமெரிக்க நிறுவனங்களை பெரும் அளவிலே பாதிக்கும். அமெரிக்காவிலே பாதிக்கப்பட்ட ஏதாவது ஒரு நிறுவனம் அல்லது சில நிறுவனங்கள் அமெரிக்க நீதிமன்றங்களை நாடி இதற்கு ஒரு தீர்வு கண்டு நல்ல தீர்ப்பை பெற்றால் நிம்மதி பெருமூச்சு விடலாம். அதை செய்வார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இன்னொரு வழியும் இருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவுக்கு செல்லாமல் அந்த நாடுகளிலே இருந்தபடியே அமெரிக்காவிலே இருக்கின்ற வேலைகளை எல்லாம் முடித்து கொடுப்பது, இதை ஆஃப்ஷோர் என்பார்கள். ஆஃப்ஷோர் ஒர்க் அல்லது ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட். அப்படி நடந்தால் மட்டுமே இந்தியாவும் இதிலிருந்து தப்பி பிழைக்கும், அமெரிக்காவும் இந்த பிரச்சனையிலே இருந்து தப்பி பிழைக்கும். இல்லையென்றால் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கும், ஓரளவாவது பாதிப்பு இருக்கும், தப்பி பிழைத்து விட முடியாது. ஆனால் அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். எனவே ஆஃப்ஷோர் அடிப்படையிலே இந்தியா முதலிய நாடுகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் என்று கருதுகின்றேன். ஆனால் அதை உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு ட்ரம்ப் என்கின்ற ஒரு பைத்தியத்தை தேர்வு செய்துவிட்டது, தன்னுடைய அதிபராக தேர்வு செய்துவிட்டது. அந்த பைத்தியம் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யும். உதாரணமாக இப்பொழுது H1B விசாவுக்கு கட்டணத்தை இப்படி தாறுமாறாக உயர்த்தி இருக்கின்றார்களே, அதை போல ஆஃப்ஷோர் அடிப்படையிலே கொடுக்கப்படுகின்ற வேலைக்கு தாறுமாறாக வரி விதித்தால் என்ன செய்ய முடியும்? அப்பொழுது ஆஃப்ஷோர் அடிப்படையிலே வேலையை மற்ற நாட்டு மக்களுக்கு கொடுத்தாலும் இதே பிரச்சனை மீண்டும் வந்துவிடும். ட்ரம்ப் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் என்று நம்புவதற்கும் சிறிதும் இடமில்லை. இவ்வாறாக சில மாற்றங்கள் நிகழலாம். ஆனால் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட போகின்றது, அது எப்படி செயல்படுத்தப் போகின்றது என்பதையெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும்.
இப்படி தான் பைத்தியமாகி போனது மட்டுமல்லாமல் அமெரிக்க நிறுவனங்கள் பலவற்றையும் திடீரென்று ட்ரம்ப் பைத்தியமாகிவிட்டதால் அந்த நிறுவனங்களுக்கும் என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்பதே புரியவில்லை. அவர்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்கு வெளியிலே விடுமுறையிலோ வேறு ஏதோ காரணத்தினாலோ சென்றிருக்கின்ற H1B ஊழியர்களை உடனே திரும்பி வாருங்கள், 21ஆம் தேதி அதாவது இன்று நள்ளிரவு 12 மணிக்குள்ளே அமெரிக்காவுக்குள்ளே நுழைந்து விடுங்கள், உங்கள் விடுமுறையெல்லாம் ரத்து செய்யப்பட்டன என்று அறிவித்திருக்கின்றன. அதன்படியே அப்படிப்பட்ட H1B விசா வைத்திருப்பவர்களெல்லாம் அவசரமாக அமெரிக்காவுக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார், இந்த விசா கட்டண உயர்வு இனிமேலே விண்ணப்பிக்கப்படுகின்ற விண்ணப்பங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏற்கனவே H1Bக்காக விண்ணப்பித்து அனுமதி பெற்று அந்த H1B விசாவும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கு இது பொருந்தாது, இந்த கட்டண உயர்வு இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அப்படிப்பட்ட நிலைமையிலே இருப்பவர்களுக்கு ஓரளவு நிம்மதி. ஆனால் வருங்கால வர்த்தகத்துக்கு எந்த நிம்மதியும் இல்லை. அமெரிக்க நீதிமன்றங்களின் மூலம் ஏதாவது சாதகமான தீர்ப்பு வந்தால்தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும், நிம்மதி பெருமூச்சு விட முடியும். அல்லது அமெரிக்க நிறுவனங்களிலே இருக்கின்ற வேலையை ஆஃப்ஷோர் அடிப்படையிலே வெளிநாடுகளுக்கு கொடுப்பது. அதிலேயும் ட்ரம்ப் மூக்கை நுழைத்து ஏதாவது குளறுபடி செய்யாமல் இருந்தால் அப்பொழுதும் நிம்மதி பெருமூச்சு விடலாம். டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற வேதாளம் முருங்கை மரத்திலே ஏறி இருக்கின்றது. அதன் விளைவுகள்தான் இவை எல்லாமே. இந்தியாவை பொறுத்தவரையிலே இந்தியர்கள் எந்த நாட்டுக்கோ சென்று வேலை செய்து சம்பாதித்து இந்தியாவுக்கு தங்களுடைய பெற்றோர்களுக்கோ மற்றவர்களுக்கோ பணம் அனுப்பி அந்த பணத்திலே இங்கே இருக்கின்ற அவர்களுடைய குடும்பம் உயிர் வாழ்வது என்கின்ற நிலைமை மாறினால்தான் இந்தியாவிற்கு விமோச்சனம் கிடைக்கும், விடிவு கிடைக்கும். இதை நம் எல்லோருடைய கவனத்துக்கும் நமது பிரதம மந்திரியாகிய திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். அந்நிய நாடுகளை நம்பினால் என்றோ ஒரு நாள் பிரச்சனைகளை சந்திப்போம். தற்சார்பு கொண்ட இந்தியா, சுயசார்பு கொண்ட இந்தியா, அதுதான் ஒரே தீர்வு என்று அவர் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். அந்த திசையிலே அவர் பயணித்து கொண்டும் இருக்கின்றார். நாட்டை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். அதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு நாம் அனைவரும் நமது பிரதமருக்கு நம்முடைய அதிகபட்ச ஒத்துழைப்பை கொடுத்தால் வருங்காலத்திலே நிம்மதியாக இருக்க முடியும். அதுதான் ஒரே வழி. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.